ஹலோ அண்ட் ஃபெமிலாசஸ் ஃபேமிலி. இப்பெல்லாம் காமனா நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோடைய பிரைஸ் டிராப் ஆனாலே அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றது. இதுல ஒஸ்டான பார்ட் என்ன அப்படின்னா, நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஸ்டாக்கோடைய பிரைஸ் டிராப் ஆனாலே அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி பார்க்குற வியூவர்ஸ் உங்களையுமே மிஸ்லீட் பண்றாங்க. இந்த வீடியோல அதுக்கான சொல்யூஷன் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோடைய ஆக்சுவல் வேல்யூவேஷன் என்ன அண்ட் அதை எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியா ஃபைண்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோவுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் டவுட்ஸ்க்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான். அண்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஃபினான்ஷியல் டாபிக்ஸை நீங்க கன்சியூம் பண்றது மூலமா நீங்க நெக்ஸ்ட் எடுக்க இருக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன் நீங்க பர்ஃபெக்டாகவும் கான்ஃபிடண்டாகவும் எடுக்க ஹெல்ப் பண்ணும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்கோடைய ஆக்சுவல் வேல்யூவேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற 3 இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்ட், PE ரேஷியோ, earning per share. இந்த டீடைலை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். மொபைல் ஆர் உங்களுடைய லேப்டாப் ப்ரௌசர்ல Yahoo Financeன்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டாக்கோடைய நேமை இங்க இருக்க இந்த சர்ச் டேப்ல என்டர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் இங்க ரிலையன்ஸ்னு டைப் பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த சம்மரி அப்படின்ற இந்த டேப்ல டிவிடெண்ட் ஈல்ட் அண்ட் PE ரேஷியோ பார்த்துக்க முடியும். இப்போ அகைன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அனலைஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அதுல லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா growth அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட்ல நெக்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுதான் EPS ஓட ஃபியூச்சர் growth. நமக்கு அந்த மெட்ரிக்ஸ் தான் தேவைப்படும். ஸோ அதையும் நான் இதுல நோட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு எக்ஸலுக்கான டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற ஸ்டாக்கோடைய லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வேல்யூவை என்டர் பண்ணுங்க. நான் இப்போ ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதுனால ரிலையன்ஸோட லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வேல்யூவை நான் இங்க என்டர் பண்றேன். செகண்ட் காலம்ல EPS பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்க. தேர்ட் காலம்ல டிவிடெண்ட் என்டர் பண்ணுங்க. ஃபோர்த் காலம்ல PE ரேஷியோ நம்பரை என்டர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற ஸ்டாக்கோடைய ஆக்சுவல் வேல்யூவேஷனை இங்க ஷோ பண்ணிடும். ஆஸ் ஆஃப் நவ் ரிலையன்ஸோடைய வேல்யூவேஷன் இதுதான். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோடைய ஃபேர் வேல்யூ என்ன அப்படின்றதோ இந்த இடத்த காட்டிடும். ஸோ இந்த வேல்யூவை நீங்க அந்த ஸ்டாக்கோடைய சார்ட்ல மார்க் பண்ணி வச்சிருங்க. பிரைஸ் எப்போ அந்த லெவல் கிட்ட வருதோ அப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஒருத்தருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி 2025 அண்ட் அப்கமிங் இயர்ஸ்ல பூம் ஆக போற ஸ்டாக்ஸ் அதை எப்படி சிம்பிளா ஃபில்டர் அவுட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இதையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். That's it for this video. Thank you so much for watching. Safe trade and happy investing.